ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொழில்களையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்க 5 முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதனை இப்போது பார்க்கலாம். தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்ற இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சிக்கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான். அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு. சென்னை குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான 5 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.